ஸ்ரீ பத்ம புராணம் 11ஆம் பகுதி. விகுந்தலனின் சரிதம். சத்திய யுகத்தில் ஹேமகுந்தலன் என்னும் ஒரு வைசியன் இருந்தான். அவன் தர்மவான், பிராமண பக்தன். அவன் கோடிக்கணக்கான பொருள் ஈட்டினான். தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்தை அடைந்ததை அறிந்து தன் சொத்தில் 1/6 பங்கை ஆலயம் கட்டுதல், குளம் வெட்டுதல், மரம் நடுதல் போன்றவற்றிற்கு செலவு செய்து மேலும் பெருந்தொகையை தானங்களுக்கு செலவிட்டு புண்ணியம் சேர்க்கலானான். இவ்வாறு செலவழித்த பின் அவன் மீதி சொத்தை தன் 2 மகன்களாகிய ஸ்ரீ குந்தலனுக்கும் விகுந்தலனுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு தவம் செய்ய கானகம் சென்று விட்டான். இளைஞர்களாக இருந்த வைசியனின் புத்திரர்கள் மனம் போனபடி வாழ்ந்து தீய நண்பர்களுடன் கூடி பணத்தின் அருமை தெரியாமல் செலவழித்து கடைசியில் வறியவராயினர். நண்பர்களும் விலகிவிட்டனர். வறுமையின் காரணமாக உணவுக்காக காட்டுக்கு வேட்டையாடச் சென்றனர். வேட்டையாடி வந்த அவர்களில் ஸ்ரீ குந்தலனை ஒரு புலி கொன்றது. விகுந்தலனை பாம்பு கடிக்க அவனும் இறந்தான். அவர்களை யமகிங்கரர்கள் யமன் முன் கொண்டு நிறுத்த யமன் ஸ்ரீ குந்தலனை கொடிய நரகத்திற்கும் விருத்தலனை ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்புமாறு கூறினான். அது கண்ட விகுந்தலன் யமகிங்கரர்களிடம், நாங்கள் இருவரும் ஒரே குலம், ஒரே பெற்றோர் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள். இருவருமே தவறான காரியங்களை செய்தோம். இருவருமே எதிர்பாராத விதமாக விபத்தால் இறந்தோம். ஏன் அவருக்கு நரகம், எனக்கு ஸ்வர்க்கம் என்று வியப்புடன் கேட்டான். அப்போது யமதூதர்கள், உண்மைதான், ஆனால் ஒன்றை நீ மறந்து விட்டாய். உனக்கு ஒரு பிராமண நண்பன் இருந்தான். அந்த சுவாமித்ரனுடன் ஒரு நாள் யமுனை கரையிலுள்ள பாப பிராணஷனா என்னும் தீர்த்தத்தில் இருவரும் நீராடினீர்கள். அதனால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. உன் சகோதரன் புனித நீராடவில்லை, அதனால் அவனுக்கு நரகம் என்றனர். இதை ஒத்துக்கொள்ள முடியாது. என் சகோதரனை காத்திட ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்க யமதூதர்கள் 8 பிறவிகளுக்கு முற்பட்ட பிறவியில் விகுந்தலன் புண்ணியம் செய்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டி, அதனை நீ உன் சகோதரனுக்கு மாற்றினால் அவன் நரகத்திலிருந்து விடுபடுவான் என்றனர். எனக்கு ஞாபகம் இல்லை, அது என்ன புண்ணியம் என்று விகுந்தலன் கேட்டான். அதற்கு யமதூதர்கள் கூறினார்கள், என் பிறவிகளுக்கு முன் நீ வாழ்ந்த நகருக்கு சகுனி என்ற அந்தணரின் 9 புத்திரர்களில் நிர்மோகன், தியானகஸ்தன், ஜித்தகாமன், குணாதிகன் என்ற 4 முனிவர்களாகி யாசகத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு அந்தணனாக இருந்த நீ உண்ண உணவு, இருக்க இடம் தந்து உபசரித்தாய். அதுவே நீ செய்த புண்ணியம். அதனை உன் சகோதரனுக்கு மாற்றிவிட்டால் அவனும் ஸ்வர்க்கம் அடைவான். விகுந்தலன் மனமுவந்து அவ்வாறே செய்திட ஸ்ரீ குந்தலன் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றான். அதனால் சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக சொர்க்கம் சென்றனர். இதுதான் விகுந்தலனின் அபூர்வ சரித்திரம். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.